சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். அஸ்வந்த் மாரிமுத்துவோட இயக்கத்தில் தலைவர் 173 படத்திற்கு தர்மன் என பெயரிடப்பட்டது. டைட்டில் லுக் போஸ்டரோட இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இந்த தர்மன் படத்தில் சிம்ரன், ராஷி கண்ணா போன்றோர் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த தர்மன் படத்தை முடித்த கையோட தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங்கில் தலைவர் பிஸியாக போகிறாரு. இந்த தலைவர் 174 டிசம்பர் மாதத்திலிருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. ரஜினி, கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. அதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த படத்தை முடிச்சுட்டு தலைவர் 175 இந்த படம் தான் ரஜினியோட கடைசி படமாக இருக்கும் என கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் டாக் போய் கொண்டிருக்கு. ஆனால் இதை பற்றி ரஜினி இன்னும் எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் சொல்லலை. ஆனால் ஏறக்குறைய ரஜினியோட கெரியரோட எண்ட் இந்த படம் தான் என இணையத்தில் நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. இது வரைக்கும் 174 படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறாரு. ரசிகர்களை மகிழ்விச்சிருக்கிறாரு. வயது மூப்பின் காரணமாக இனி ஓய்வு எடுக்க முடிவு பண்ணியிருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியை ரஜினி தற்போது எழுதி முடிக்கிற தருவாயில் வந்துட்டார். அந்த ஆட்டோபயோகிராஃபியில் தலைவர் 175 படம் தான் தன்னுடைய இறுதி படமாக இருக்கும் என ரஜினி அதிலேயே சொல்லியிருப்பாராம். ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருந்தார். அப்போது ரஜினி தன்னுடைய அடுத்த 5 வருட கால பயணங்கள் 2028 வரையும் அவர் நடிக்க போகும் படங்கள் குறித்து அவர் பேசியிருந்தாராம். இதிலிருந்தே தெரியுது அதுக்கு மேலே ரஜினி படம் நடிக்க மாட்டார் எனவும். மேலும் தற்போது தலைவரோட லாஸ்ட் படத்தை யார் எடுக்க போகிறாங்க என்ற ஆவல் கிரியேட் ஆகிருக்கு. ஏற்கனவே ரஜினி என்ன சொல்லியிருந்தார்னா, படையப்பா 2 இந்த படத்தை எடுக்கணும்னு நான் கதையெல்லாம் எழுதி வச்சுட்டேன். ஆனால் இந்த படத்துக்காக நீலாம்பரி கேரக்டருக்கு தான் தற்போது ஆள் கிடைக்கல என சொல்லியிருந்தார். மேலும் அட்லி இந்த படத்தை எடுப்பாரான்னு பார்த்தா அவர் தற்போது மிக பெரும் ப்ராஜெக்டில் ராகா ப்ராஜெக்டில் இருக்கார். ராஜமௌலி, ஷங்கர், KS ரவிக்குமார், இன்னொரு பக்கம் புதுமுக இயக்குனர்கள் என அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா என எதிர்பார்த்து தான் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ரஜினி அவர்கள் தன்னுடைய சொந்த பேனரில் ஒரு வித்தியாசமான கதையை பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு திட்டமிட்டிருக்காரு. அதனால் கண்டிப்பாக வித்தியாசமான படமாக தான் இந்த படம் இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் ஜாம்பவான்கள் அனைவரையும் இணைத்து தான் இந்த படத்தை உருவாக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவருடைய லாஸ்ட்டு படம் எப்படி இருக்கும்? எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.